இந்த ப்ராப்ளம் நம்ம ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருப்போம். இன்னைக்கு வந்து டிபி யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறோம். 100 டேஸ் 100 ப்ராப்ளம்ஸ் அழிஞ்சா நம்ம டே 81ல இருக்கும். இந்த ப்ராப்ளம் நம்ம எஃப் ஆஃப் என்னங்கிறத தான் ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ ஸ்டார்ட் ஆகுது 0 அண்ட் 1s. இப்போ 2ன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம எஃப் ஆஃப் 2க்கு எஃப் ஆஃப் 1 பிளஸ் எஃப் ஆஃப் 0ங்கிறத ஃபைண்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ முதல் டிபினா என்னன்னு பார்த்தலாம், அதில் எத்தனை டைப்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தலாம். மெயினா டிபி எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, வெப் ஆஃப் 5 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 4 பிளஸ் 3ங்கிறத ஆட் பண்ணலாம். 4 கண்டுபிடிக்கணும்னா 3 பிளஸ் 2ங்கிறத ஆட் பண்றோம். ஸோ இங்கேயும் ஒரு வெப் ஆஃப் 3 இருக்கு கரெக்டா. தென் ரைட் சைட்லயும் ஒரு வெப் ஆஃப் 3 இருக்கு. ஸோ சேம் ஒரே இதை நம்ம 2 தடவை ஃபைண்ட் பண்றோம். ஸோ இதை வந்து ஓவர்லேப் ஆகுதா, ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்றதுக்கு தான் நம்ம டிபிங்கிறதே யூஸ் பண்றோம். ஸோ முதல் டிபினா என்னன்னு பார்த்தலாம். ஒரு பெரிய ப்ராப்ளமா நம்ம சின்ன சின்னதா சப் ப்ராப்ளமா ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணி ஃபைண்ட் பண்ணிட்டே வருவோம். ஸோ ஒரு இதுல 2 டைப்ஸ் இருக்கும். ஒன்று மெமரைசேஷன், இன்னொன்று டேபுலேஷன். மெமரைசேஷன் சேம் ரெக்கர்ஷன், நம்ம ஸ்டோரேஜும் யூஸ் பண்ணுவோம் அரேல. தென் டேபுலேஷனுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு லூப் பிளஸ் ஒரு அரே யூஸ் பண்ணுவோம் டிபிக்கு. ஸோ மெமரைசேஷன் அப்படின்னா டாப் டவுன் அப்ரோச்னு சொல்லுவாங்க. அதே டேபுலேஷன் அப்படின்னா பாட்டம் அப் அப்ரோச்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம மெயின் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா, ரெக்கர்ஷனுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா O ஆஃப் 2 பவர் n ரன் ஆகும். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி O ஆஃப் n ரன் ஆகும். ஏன்னா கால் ஸ்டாக்ல நம்ம ஒன்னா ஸ்டோர் பண்றதுனால. இப்போ அதே டிபி மெமரைசேஷன் பார்த்தோம் அப்படின்னா டாப் டவுன் அப்ரோச். இதுல இனிஷியலாவே நம்ம டிபி வந்து n சைஸுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணிடுவோம். தென் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த சால்வ்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்றோம். இந்த இதுல சேம் அதே ரெக்கர்ஷன் தான் நடக்குது. பேஸ் கண்டிஷன் இருக்கு. எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு கண்டிஷன் ஆட் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா டிபில இதுக்கான வேல்யூ ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ இப்போ டேபுலேஷன் பார்த்தோம் அப்படின்னா அதே பேஸ் கண்டிஷன் தான். பிளஸ் நம்ம வந்து டிபி வந்து n டைம்ஸ் கிரியேட் பண்ணிட்டு 0 அண்ட் 1 ஸ்டோர் பண்ணிடுவோம். தென் 2க்கு வந்து ஃபைண்ட் பண்றதுக்கு நம்ம டிபி ஆஃப் i-1 பிளஸ் டிபி ஆஃப் i-2ங்கிறத கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராப்ளமுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் கோடோட எக்ஸ்பிளைன் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் பயோல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸோ இது மெமரைசேஷனுக்குரிய கோட், வாங்க சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இது 0 மில்லிசெகண்ட்ஸ் ரன் ஆயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோடிங் வீடியோஸ்க்கு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.